இந்த வீடியோவில் ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்கிற கோயில் எல்லாமே விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த காரில் தான் நம்ம வந்து இப்போ எல்லா கோயிலும் விசிட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்துட்டாங்க, நம்மளும் ரைடு ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னா திருவள்ளூர் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ திருவள்ளூரும் ரீச் பண்ணிட்டோம். கோயிலுக்கு உள்ளே போயிட்டாங்க, அவங்களும் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் வந்து காரில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டேன், ஆனால் இன்னும் வரலப்பா. ஸோ அது நம்மளும் சீட் பெல்ட் போட்டு ரெடியாக இருந்தால் அவங்க வந்து உடனே கிளம்ப வேண்டியது தான். போகிற வழியில் கொஞ்சம் பெட்ரோலும் காலி அடிச்சு வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வேறு இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இப்போ இந்த கோயிலில் எனக்கு சிவராத்திரி, அதனால தான் நிறைய கூட்டம் இருக்குது. போயிட்டு சாப்பிட்டு வர சொல்லிட்டானுங்க. நானும் வந்து போய் சாப்பிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வெயில் பார்த்தீங்களா, சரியான வெயிலுங்க. நான் ஒரு பெரிய மரம் கீழே தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன், இல்லைன்னா வெயிலுக்கே தாங்க முடியல, அவ்வளோ வெயில். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் ஒரு இளநீ தான் குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வேறு கோயிலுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி ஒரு 4-5 கோயில் சுற்றிட்டோம். நிறைய டோக்கன் பாருங்கள், எவ்வளோ டோக்கன் இருக்குதா காரில். அதுக்கப்புறம் திருத்தணி தான் இப்போ வந்திருக்குங்க. திருத்தணியில் ஒரு கோயிலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டானுங்க. ஸோ கோயில் முடிச்சு அவங்க கீழே வரதுக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சு. சென்னை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 7 மணி ஆகிடுச்சு கேஸ். தாம்பரம்ல தான் இப்போ இருக்கோம். தாம்பரம்லேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்